ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பயங்கரமான டயாபெட்டிக்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, 11 HbA1c 11 வரைக்கும் டச் பண்ணியிருக்கு. இப்போ HbA1cல நிறையா இதை மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டயாபெட்டிஸ்க்கு இதை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணாதீங்க. டிபெண்ட் ஆன் யோர் அன்னன்னைக்கு நீங்கள் பார்க்குற மார்னிங் ஃபாஸ்டிங், பிளட் சுகர் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்க பிளட் சுகர், இதுதான் ரொம்ப டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் HbA1c அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ HbA1cல நிறையா கேவியேட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு ஜென்ரல் கைடன்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்ஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. எப்படின்னு தெரியல மக்களே. ஸோ நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தா இந்தியாவிலே நிறைய டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ நானும் ஒரு ட்ரூ இந்தியனா, நானும் ஒரு நல்ல பயங்கரமான டயபெட்டிக் தான். ஸோ என்னுடைய டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாருமே திணற தான் செய்வாங்க, திட்டுவாங்க. நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்பேன். ஆனால் அந்த பழங்களை மட்டும் இப்போவும் நிறையா சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து அதுக்கு டட்கா அப்படிங்கிறதுக்கும் நான் அதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இந்த டட்கா 600 mg 2 வேளை சாப்பிட்றேன். 1500 வரை சாப்பிடலாம். இந்த டட்கா பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். லிவர், இது ஒரு லிவர் என்சைம், இது ஒரு பைல் என்சைம், பைல் அண்ட் இதில் வந்து அந்த பைல் சால்ட்ஸ் அது சம்மந்தப்பட்டது. டாரின் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடியது, அந்த டாரினுடைய இது பைல் ஆசிட் அப்படிலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பற்றி இப்போ நிறையா ரிசர்ச் நடந்துட்டு வருது. நிறைய பேர் இதை வந்து ஹார்ட்டுக்கு அத்திரோஸ்க்ளீரோசிஸ் போகிறதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்டு நம்ம பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. டயாபெட்டிஸ்க்கும் நல்லதாக இருக்குது. ஸோ இது எல்லாம் நீங்கள் ஒரே மருந்து எல்லாத்தையும் குணமாக்குமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அதை வந்து முன்னால் நாங்கள் கிண்டலாக நாங்கள் பேசியிருக்கோம். பட் அப்படித்தான், ஒரே ஆக்சிஜன் தான், ஒரே குளுக்கோஸ் தான். ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஸோ சேம் சிம்பிள் திங்ஸ் தான். ஒரே விட்டமின் டி தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஒரே பி காம்ப்ளெக்ஸ் தான், அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டட்கா இப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இதை 2 வேளை சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றேன். என் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் நான் அதை சேர்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த பெர்பரின் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ நான் சேர்த்து சொல்கிறேன். அண்டு நாட்டோகினேஸ், ரெண்டு பிராண்டுடையதை சொல்கிறேன். ஸோ இந்த நாட்டோகினேஸ், இந்த நாட்டோகினேஸ் பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். இது சின்ன சின்ன மைக்ரோ கிளாட்ஸ் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கத இது குறைக்கும். நான் வந்து எனக்கு ஸ்டாட்டின்ஸ் இன்டாலரன்ஸ் உண்டு, பேர்னிங் ஆகும். ஸ்டாட்டின்ஸ் சாப்பிட்டேன்னா சரி அபாஸ் வேண்டாம், உங்களுக்கு ரோஸ் வாஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி கொடுத்து பார்த்துருக்காங்க. பட் ஐ ஹவ் சிவியர் இன்டாலரன்ஸ் ஃபார் ஸ்டாட்டின்ஸ். ஸோ நான் ஸ்டாட்டின்ஸ் சாப்பிடவே இல்லை, ரொம்ப வருஷமாக சாப்பிடலை. என்னுடைய ஆர்ட்ரிஸ், இந்த சைடு ஆர்ட்ரி நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த சைடு ஆர்ட்ரியில் மட்டும் அந்த பிளாக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நாட்டோகினேஸ், என்னுடைய ஏஜ் வந்து 65 கம்ப்ளீட்டட். ஸோ 65+. எனக்கு வந்து இப்போ என்னுடைய டயபெட்டிக் லெவல், காலையில் நான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்குறது, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் பார்க்குறதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. நான் என்னுடைய HbA1cயை இன்னும் ஒரு 3 months போகட்டும். போனதுக்கப்புறம் நான் அடிக்கடி பிளட் டெஸ்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஈஸியாக வெயின் கிடைக்காது எனக்கு. ஸோ நான் 6 monthsக்கு ஒரு தடவை பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை நீடில் வச்சு தான் எனக்கு எடுத்தால் தான் சரியாக செட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் கெட்டிங் பெட்டர். அண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் என்னதுன்னா, பிளட்டில் நிறைய சுகர் இருக்கும்போது சாப்பிட்ட உடனே சுகர் கூட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் எஸ்பெஷலி அந்த உட்காந்துட்டே செய்யலாம். அந்த கால்களை தூக்கி குதிங்காலை தூக்கி வைக்கும்போது அந்த காஃப் மசில், ஓகே, கிட்டத்தட்ட இதுதான் பாதம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அந்த மசில், ஓகே, அதுதான் செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோலியஸ் அண்ட் கஸ்ட்ரோனிமஸ் அந்த மசிலை
நல்லா சுருக்கி சுருக்கி நம்ம விரிக்கும் போது நிறைய சுகரை, பிளட் சுகரை அப்படி அது அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ பிளட்டில் சுகர் குறையுது. ஓகே, இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஐ எம் டேக்கிங் ஒன்லி கீட்டோ டயட். கார்ப்ஸை நிறையா குறைச்சிட்டேன். எக்ஸப்ட் ஐ ஹாவ் அ வீக்னஸ் ஃபார் ஃப்ரூட்ஸ். ஸோ மாம்பழமாக சீசனாக நல்லா சாப்பிடுவேன், பலாப்பழம் சீசனாக நல்லா சாப்பிடுவேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ், இப்போ மாம்பழம் சீசன் தான். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் என்னுடைய மார்னிங் பிளட் சுகர் எல்லாம் ஒரு 150க்கு கீழே இருக்குது. நான் உங்களுக்கு HbA1c வச்சு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தரேன். ஓகே.